அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த தலைப்பிலேருந்து இரண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த தலைப்பில் 200 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. பார்ட் 1ல் 50 வினாக்கள் பார்த்துருந்தோம். இப்போ மீதம் இருக்கிற அடுத்த 50 இரண்டாவது பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தமாக 4 பார்ட்டு இதில் வரும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நேற்றைய வீடியோவுக்கு நிறைய மாணவர்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என் கூடவே நீங்களும் சேர்ந்து ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, இறந்தோரை புதைக்கும் இடத்தில், அதாவது 51வது வினா. ஓகேங்களா? இறந்தோரை புதைக்கும் இடத்தில் பெரிய கற்களை கொண்டு அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறந்தோரை புதைக்கும் இடத்துல பெரிய கற்களை கொண்டு அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் பெருங்கற்கால சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கற்கால சின்னங்கள். ஓகேங்களா? மெகாலித் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து தான் இந்த பெருங்கற்காலம் அப்படிங்கிறது உருவாச்சு. அந்த சொல் அப்படிங்கிறது உருவாச்சு. மெகாலித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இடம் பிடிக்கிற வேலை தான். ஓகேவா? அடுத்தது, பெருங்கற்கால பண்பாடு தமிழர்களின் எந்த உலோக காலத்தோடு ஒப்பிடப்படுகிறது? பெருங்கற்கால பண்பாடு தமிழர்களின் எந்த உலோக காலத்தோடு ஒப்பிடப்படுகிறது? ஆன்சர் இரும்பு காலத்தோட ஒப்பிடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பெருங்கற்காலமும் இரும்பு காலமும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது. ஸோ இந்த காலகட்டங்களில் இரும்போட பயன்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஓகேங்களா? மற்ற எந்த நாகரிகமும் தெரிஞ்சதுக்கு முன்னாடியே நம்ம அதை தெரிஞ்சிருந்திருக்கோம், அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். நம்மக்கிட்ட இரும்பு உருக்கு ஆலைகளே இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது, கல்திட்டைகள் தமிழ்நாட்டில் எங்கு அதிக அளவில் காணப்படுது? கல்திட்டைகள் தமிழ்நாட்டில் எங்கு அதிக அளவில் காணப்படுது? ஆன்சர் என்ன? வீரராகவபுரம் அப்படிங்கிற இடத்துல, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் கீழ்வாலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில். இந்த 2 பிளேஸில் தான் அதிக அளவில் அந்த கல்திட்டைகள் அப்படிங்கிறது காணப்படுது. ஸோ கல்திட்டைகள்லாம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த இறந்து போனவங்க நினைவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் அவங்கள புதைச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சைடில் 2 கற்கள் எடுத்து, நல்ல அகலமாக இருக்கிற கற்கள் எடுத்து நடுவாங்க. ஸோ செங்குத்தாக கற்களை நடுவாங்க. ஸோ அதுதான் கருத்திட்டைகள் அப்படிம்பாங்க. அது மேலே இப்படி ஒரு கொட்டா மாதிரி, வீடு மாதிரி, 2 பக்கமும் 2 கல்லை வச்சுட்டு மேலே இப்படி வச்சா இதுக்கு பேர் தான் கருத்திட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு இடமும் சொல்கிறாங்க. அதாவது திண்டுக்கல் இருக்குல்ல, அங்கே அம்மன் நாயக்கனூர் அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது. திண்டுக்கல்லில் அம்மன் நாயக்கனூர் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த கல்திட்டைகள் சில கிடச்சிருக்கு. அடுத்ததுனா, நடுகள் 54க்கு நடுகள் நடும் பழக்கம் மற்றும் அதன் முறைகள் பற்றிய விரிவாக கூறும் இலக்கண நூல் எது? நடுகள் நடும் பழக்கம் மற்றும் அதன் முறைகள் பற்றி விரிவாக கூறுற இலக்கண நூல். தொல்காப்பியம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுது. தொல்காப்பியம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுது. ஸோ தொல்காப்பிய அந்த பொருளதிகாரத்தில் நடுகள் நடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 6 நிலைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ காட்சி, கல்கோல், நீர்ப்படை, நடுகள், பெரும்படை, வாழ்த்தல். ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, போரில் வீர மரணம் அடைந்த வீரனின் நினைவாக நட்டு வைக்கப்படும் கல் எது? போரில் வீர மரணம் அடைந்த வீரனின் நினைவாக நட்டு வைக்கப்படும் கல், அதுதான் நம்ம நடுகள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வீரக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். வீரக்கல், நடுகள் அல்லது வீரக்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதாவது போர் நடக்குது அல்லது ஊருக்காக, ஊரை காப்பாற்றுறதுக்காக சாகிறது. அப்புறம் ஆணிரை மீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ஒரு ஆணிரை மீட்டல்னால் நம்மளுடைய ஆடுகளையோ மாடுகளையோ அவங்க ஓட்டிகிட்டு போயிட்டாங்க எதிர்த்தரப்பு அப்படின்னா அதை மீட்கிறதுக்காக போகிறாரு. ஏன்னா அப்போல்லாம் அதுதான் பெரிய சொத்து. ஓகேங்களா? ஸோ அப்போ இறந்து போகிற அந்த மனிதருக்காக இந்த நடுகள் அப்படிங்கிறது போடுவாங்க. இதை இங்கிலீஷில் ஹீரோ ஸ்டோன் அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அடுத்த வினா, புலியோடு போராடி இறந்த வீரரின் நடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில்? புலிக்குத்திப்பட்டான் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிக்குத்திப்பட்டான் கல் இது எங்கே தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னா வேடஞ்சந்தூர் அப்படிங்கிற இடத்துல. வேடஞ்சந்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க வேடஞ்சந்தூர். ஓகேங்களா? ஸோ அதில் அந்த வேடஞ்சந்தூர் பகுதியில்
கூவன் நாயக்கன்பட்டின்னு ஒன்று இருக்குது. கூவன் நாயக்கன்பட்டி. இங்கே தான் அந்த புலியோடு போராடி இறந்த வீரன் நினைவாக வச்சுருக்க அந்த புலிக்குத்தி பட்டான் கல் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க, கூவன் நாயக்கன்பட்டி. ஸோ எழுத்து கொஞ்சம் கிளியராக தெரியாது மக்களே, ஏன்னா எனக்கு எழுத தெரியாது, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக தான் இருக்கும். அதையும் சரி பண்ணுறேன் ஃபியூச்சரில். செங்கம் பகுதியில் பெருமளவில் கண்டெடுக்கப்பட்ட நடுகர்கள் எந்த மன்னர்களின் காலத்தை சேர்ந்தது? 57வது வினா. செங்கம் பகுதியில் பெருமளவில் கண்டெடுக்கப்பட்ட நடுகர்கள் எந்த மன்னர்களின் காலத்தை சேர்ந்தது? பல்லவர் காலத்தை சேர்ந்ததுங்க, பல்லவர் காலத்தை சேர்ந்தது. ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் அந்த செங்கம் பகுதியில் அதிக அளவிலான நடுகர்கள்லாம் இருக்கும். ஸோ இதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் காலத்தை சேர்ந்ததாக இருக்கும், அதாவது சிம்ம விஷ்ணு முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்ததாகவே இருக்குது. அடுத்த வினா 58. ஒற்றை கல்லால் ஆன நினைவு தூண்கள் தமிழ்நாட்டில் எங்கு காணப்படுகிறது? மென்ஹிர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து குத்துக்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, மென்ஹிர்ஸ் குத்துக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எங்கே கிடச்சிருக்குது காணப்படுது அப்படின்னா சிங்கரிபாளையம், சிங்கரிபாளையம் மற்றும் கம்பம் பகுதிகளில் இது கிடைக்கிது. சிங்கரிபாளையம் இந்த கம்பம் பகுதிகளில். சிங்கரிபாளையம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க, ஓகேங்களா, திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த கம்பம் இருக்குல்ல, இது தேனி, தேனி கம்பம் அப்படிலாம் படிச்சிருப்போம்ல. அப்புறம் நரசிங்கம்பட்டின்னு ஒன்று இருக்குது, நரசிங்கம்பட்டி, இதையும் சில இதெல்லாம் கிடச்சிருக்கு. நரசிங்கம்பட்டி மதுரையில் இருக்குது, நரசிங்கம்பட்டி அப்படிங்கிறது இங்கேயும் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இறந்தோரின் உடலை வைத்து புதைக்கும் பெரிய மட்பாண்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறந்தோரின் உடலை வைத்து புதைக்கும் பெரிய மட்பாண்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுதான் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈமத்தாழி அப்படிங்கிறது. இதில் தான் இறந்தோரோட உடல் அல்லது எலும்புகளை வச்சு புதைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ பெரிய சுடுமண் பானை மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கள் ஊரில் நிறைய இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்னமும் இருக்குது, பட் எங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாமல் நாங்கள் அதை வந்து அந்த அதுக்கு முன்னெல்லாம் மண் வீடு தான் எங்கள் ஏரியாவில். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் டயத்தில் போய் அது இங்கே ஆற்றுலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டை வந்து பூசுவாங்க, பொங்கல் டயத்தில் புதுப்பிப்பாங்க. ஸோ அப்போ அப்படி நாங்கள் மண் எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா மண் எடுக்கிறப்ப அந்த பானை இருக்கும், அந்த பானைக்குள்ளே கரண்டி இருக்கும். ஏதோ அகழ்வாராய்ச்சி பண்ணணும், யார்கிட்ட தெரியப்படுத்துறதுன்னு இன்ன வரைக்குமே நமக்கு தெரியலை, இன்ன வரைக்குமே யார்கிட்டையும் நம்ம தெரியப்படுத்தலை. கிட்டத்தட்ட ஒரு 10 பானைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், அதில் அவ்வளோ பொருள்கள் இருந்திருக்கு, ஓகேங்களா. இன்னமும் இருக்குது அந்த ஆத்தோரத்தில். அதாவது எங்களுக்கு தெரியாத மக்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க அந்த இடத்துல. நாங்கள் வாழுறது எங்கள் ஊர்லேயே வேறு பகுதியில் வாழுறோம், அவங்க ஒரு வேறு பகுதியில் இருந்திருக்காங்க. அது இப்போ வந்து அரசு நிலமாக இருக்குது, பொது நிலமாக. தொல்பழங்கால குகை ஓவியங்கள் காணப்படும் கீழ்வாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தொல்பழங்கால குகை ஓவியங்கள் காணப்படும் கீழ்வாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்தில் இது இருக்குது, ஓகேங்களா, விழுப்புரம் மாவட்டத்தில். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மனித உருவங்கள்லாம் படகுல, அதாவது படகு செஞ்சு அதில் போகிற மாதிரி, கை கோர்த்துக்கிட்டு நடனம் ஆடுற மாதிரிலாம் இதில் இருக்குது. குறிஞ்சி நிலத்தின் முதன்மை தெய்வம் யார்? குறிஞ்சி நிலத்தோட முதன்மை தெய்வம் முருகன். குறிஞ்சி நிலம் அப்படின்னாலே முருகன் தான். இதை சேயோன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சேயோன், சேய் அப்படின்னா குழந்தை, ஓகேங்களா. அப்போ சிவனோட குழந்தை தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட்டு போயிட்டுருக்கும், சேயோன், ஓகேங்களா. அப்போ சிவனுடைய சேய் யார்? முருகன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் வந்து மாற்று கருத்து இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லலாம். முல்லை, இதுக்கு வந்து மாயோன் அப்படிங்கிறவன் தான் கடவுள், ஓகேங்களா. அப்போ திருமால். அடுத்தது மருதம், இதுக்கு வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திரன் தான் இதுக்கான கடவுள். நெய்தலுக்கு வருணன் தான் கடவுள். பாலை நிலத்துக்கு கொற்றவை தான் கடவுள். புரியுதுங்களா? 5க்கும் கடவுள் இருக்காங்க. ஸோ இந்த 5க்குமே நம்ம வந்து இப்போ வருணன், கொற்றவை, இந்திரன் இது எல்லாமே ஒரு ரிலேட்டட் அப்படின்னா சேயோன் முருகனும் அவங்களோட சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா எல்லாமே நம்மளுடைய கடவுள்கள் தான். முல்லை நில மக்களின் முதன்மை தொழில் எதுவாக இருந்தது? முல்லை நில மக்களின் முதன்மை தொழில் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஆணிரை மேய்க்கிறது தாங்க. ஏன்னா முல்லை நிலத்தில் காடும் காடு சார்ந்த இடம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, காட்டில் கால்நடைகளை மேய்க்கிறது தான் அவங்களுடைய முக்கிய சோர்ஸாக இருக்கும். ஸோ அதில் கிடைக்கிற அந்த பால் பொருளை விற்பனை செஞ்சு தான் அவங்களுடைய பொருளாதாரம் போய்கிட்டு இருந்திருக்கும். அடுத்த வினா,
சங்ககால பெண்களின் சமூக நிலை குறித்து சரியான கூற்று எது? சங்ககால பெண்களின் சமூக நிலை குறித்த சரியான கூற்று. கல்வி கற்பதற்கும் பாடுபடுவதற்கும் முழு சுதந்திரம் இருந்திருக்கு சங்ககால பெண்கள்கிட்ட. சங்ககால பெண்கள்கிட்ட என்ன இருந்திருக்கு? சொத்துரிமை அப்படிங்கிறது மறுக்கப்பட்டதுங்கிறாங்க, ஆனால் கொடுத்துருக்காங்க. உடன்கட்டை ஏறும் பழக்கம் கட்டாயமாக்கப்பட்டதுங்கிறாங்க. அரசியல் உரிமை இல்லைங்கிறாங்க. எல்லாமே இருந்திருக்கு. அப்போ உடன்கட்டை ஏறும் பழக்கம் கட்டாயமாக்கப்பட்டதெல்லாம் இல்லை, அவங்க விருப்பப்பட்டு இப்போ பண்ணியிருக்காங்க. அது பிற்காலத்தில் வந்து கட்டாயமாக பிடிச்சி உள்ளதல்னா தான் சிக்கலாகிச்சு. அப்போ இந்த மூணும் சரியான கூற்று கிடையாது, தப்பாக இருக்குது. கல்வி கற்பதற்கும் பாடுபடுவதற்கும் முழு சுதந்திரம் அங்கே இருந்திருக்கு அந்த காலத்தில். 64 சங்க காலத்தில் நெசவு தொழில் முக்கிய மையமாக விளங்கிய நகரம் எது? சங்க காலத்தில் நெசவு தொழில் முக்கிய மையமாக விளங்கிய நகரம். மக்களே, முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். குரூப் 2 எக்ஸாம் வந்து போச்சு, நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்துருச்சு. நல்லா படிங்க. தர்மா அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ உறையூர் நெசவு தொழிலோட முக்கிய மையமாக விளங்குனது இந்த உறையூர் தான். சோழர்களோட பழைய தலைநகர் அப்படின்னு சொல்லுவாங்க உறையூர், ஓகேங்களா? திருச்சி பகுதி தான் பழைய உறையூர். இப்போ இருக்கிற திருச்சி தான் இப்போ உறையூர். அடுத்தது, பண்டைய தமிழர்கள் பாம்பின் தோலை போன்ற மெல்லிய துணிகளை நெய்தார்கள் என்று குறிப்பிடும் நூல் இது. பண்டைய தமிழர்கள் பாம்பின் தோலை போன்ற மெல்லிய துணிகளை நெஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிடுற நூல் இது. ஸோ நமக்கு தமிழர்களோட எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஒரே நூல் புறநானூறு மட்டும்தான். அப்படி துல்லியமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அதில் வீரம், நம்மளுடைய கலை என்ன, பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய தொழில், ஸோ எல்லாத்தையுமே அதில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. மற்ற நூல்களில் இருந்தாலும் புறநானூரில் தான் அதிகம். அதில் என்ன பாடல் வரி வரும் அப்படின்னா, பாம்பின் உரி அன்ன கடுப்படை போர்வையர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை விட மெல்லிஸாக அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வரிய விஷயத்தை வந்து பெருமனாற்று படையிலையும் சொல்லியிருப்பாங்க. பெருமனாற்று படையிலையும் ஒரு அந்த ஆடையை பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த லைனோட சொல்லியிருக்க மாட்டாங்க, இதே மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. பாம்பின் தோலை போன்ற மெல்லிய துணின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் துணியை பற்றி, நம்மளுடைய அந்த துணி சிறப்பை பற்றி பெருமனாற்று நூல்லையும் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், யவனர்கள் என்று தமிழர்களால் அழைக்கப்பட்டவர்கள் யார்? யவனர்கள் என்று தமிழர்களால் அழைக்கப்பட்டவர்கள் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தான் யவனர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்த வினா 67 சங்க காலத்தில் உள்நாட்டு வணிகத்தில் பொருள்களை பண்டமாற்றம் செய்ய பயன்பட்ட முதன்மை பொருள் எது? சங்க காலத்தில் உள்நாட்டு வணிகத்தில் பொருள்களை பண்டமாற்றம் செய்ய பயன்பட்ட முதன்மை பொருள் நெல் மற்றும் உப்பு. நெல் மற்றும் உப்பு தான் பண்டமாற்றத்தில் முக்கியதாக இருந்துச்சு. ஸோ இதுதான் முதன்மை அளவீடாக நம்ம வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நெல்லுக்கு இவ்வளோ உப்பு, இவ்வளோ இதுக்கு இது. ஸோ ஒரு பொருள் வாங்கணுன்னா உப்பையும் நெல்லையும் வச்சு தான் அதை கணக்கு பண்ணியிருந்திருக்காங்க. உமணர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? 68 உமணர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? உப்பு வணிகம் செஞ்சவங்கள உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து உப்பை ஏற்றிக்கிட்டு வண்டியில், மாட்டு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஊராக போய் சேல் பண்ணுறவங்க உப்பு வணிகர்கள். அடுத்தது, வெளிநாட்டு வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பெரிய மரக்கலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வெளிநாட்டு வணிகத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பெரிய மரக்கலங்கள்லாம் எவ்வாறு அழைச்சாங்க? நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, களம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெப்பம், இந்த ஓடம், தோணிலாம் சின்னது, ஓகேங்களா? கலங்கரை விளக்கம் பற்றி பேசும் சங்க இலக்கிய சொல் இது. கலங்கரை விளக்கம் பற்றி பேசும் சங்க இலக்கிய சொல் மாட ஒல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வீட்டில் மாடம் வைக்கிற பழக்கம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். வீடு கட்டினீங்கன்னா மாடம் வைப்பீங்க. இப்போ அட்வான்ஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லைட் செட்டிங் பண்ணிப்பீங்க. ஸோ அதை தான் மாட ஒல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கலங்கரை விளக்கம்னு வச்சுக்கோங்க. வீடை வந்து கண்டுபிடிச்சி வர்றதுக்கு சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த எப்படி சொல்கிறதுனா, கடலில் வீட்டில் இருக்கிற ஆளுங்க வந்து கடலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க மீன் பிடிக்க. ஸோ அப்போ அந்த வீடு அவங்க திரும்ப வர வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க. எதுக்காக அப்படின்னா, தூரத்துலேருந்து வர அந்த ஆளுங்களுக்கு இந்த கிராமம் இது, இந்த கிராமம் இது, இந்த கிராமம், கிராமங்களோட ஐடென்டிஃபைக்காக அந்த விளக்குகள் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கலங்கரை விளக்கங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இன்றளவும் சில கிராமத்தில் அந்த பழக்கம் இருக்குது. சங்க காலத்தில் பாலநிலை தெய்வமாக வணங்கப்பட்ட தெய்வம் எது? 71
சங்க காலத்தில் பாலை நில தெய்வமாக வணங்கப்பட்ட தெய்வம். கொற்றவை வறண்ட நிலப்பகுதி தான் இந்த பாலை நிலம். ஓகேங்களா. ஸோ இங்கே கொற்றவை அதாவது காளியே சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ காளி தெய்வத்தை அவங்க வணங்குவாங்க. ஸோ அவங்களுடைய தொழில் வந்து வீர சாகசங்கள் செய்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களது களவு அப்படிங்கிற தொழிலை வந்து ஃபேமஸாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கொற்றவை கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவி இருந்ததை உறுதிப்படுத்தும் காப்பியம் இது. தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவி இருந்ததை உறுதிப்படுத்துகிற காப்பியம் இது. மணிமேகலை அப்படிங்கிற நூல். இந்த மணிமேகலையோட ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலையோட ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் தான் ஆசிரியர். இது வந்து ஒரு பௌத்த நூல். ஓகேங்களா. பௌத்த சமய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். சமணர்களின் பள்ளிகளும் சமணர் படுக்கைகளும் அதிக அளவில் காணப்படும் குகை மலை எது? சமணர்களோட பள்ளிகளும் சமணர் படுக்கைகளும் அதிக அளவில் காணப்படுற குகை அப்படின்னா சமணர் மலை கீழவளவில் இருக்க அந்த மதுரை மாவட்டத்தில் கீழவளவு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஸோ மதுரை சுற்று வட்டாரத்தில் கீழவளவு, மேலவளவு, இந்த யானை மலை, திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளெல்லாம் சமணர் படுக்கைகள், அந்த தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டுக்கள்லாம் இருக்குல்ல, அது அதிக அளவில் இருக்குது. அடுத்த வினா, திராவிட கட்டிடக்கலையின் தொடக்க காலமாக யாருடைய ஆட்சி காலம் கருதப்படுகிறது? திராவிட கட்டிடக்கலையின் தொடக்க காலமாக யாருடைய ஆட்சி காலம் கருதப்படுதுன்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலம் கருதப்படுது. பல்லவர்களுடைய ஆட்சி காலம் கருதப்படுது. மாமல்லபுரத்தின் ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் புடைப்பு சிற்பங்களை செதுக்கிய பல்லவ மன்னன் யார்? மாமல்லபுரத்தின் ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் புடைப்பு சிற்பங்களை செதுக்கிய பல்லவ மன்னன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் அப்படின்னு சொல்லப்படுறவர். ஓகேங்களா. ஸோ இந்த இது இருக்குல்ல, மாமல்லபுரத்தில் இருக்க அந்த பஞ்சரதங்கள், அந்த அர்ஜுனன் தமசு, அந்த திறந்தவெளி புடைப்பு சிற்பங்கள், இது எல்லாமே முதலாம் நரசிம்மவர்மனுடைய காலத்தில் செதுக்கப்பட்டது. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ மன்னன் யார்? 76 காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டின பல்லவ மன்னன் யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்தது 77வது கொஸ்டின். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னன் யார்? உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட கிபி 1010 அவர் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் கட்டி முடிக்கிறாங்க. இது வந்து திராவிட கட்டிடக்கலை பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தஞ்சை பெரிய கோயிலுமோ பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவோம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டிய சோழ மன்னன் யார்? கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டினது யார் அப்படின்னா இது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டுறாரு. அவர் வட இந்திய போர்களில் ஜெயிக்கிறாரு. ஸோ அதோட நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயிலை உருவாக்குறாரு. சோழர்கால வெண்கல சிலைகளில் உலகளவில் புகழ்பெற்ற சிற்ப வடிவம் எது? சோழர்கால வெண்கல சிலைகளில் உலக அளவில் புகழ்பெற்ற சிற்ப வடிவம் எது? நடராஜர் சிலை. ஸோ அந்த மெழுகு வார்ப்பு முறைன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதில் வந்து அந்த செய்யப்பட்ட அந்த சோழர் காலத்து வெண்கல சிலைகளில் ஆடவல்லான், ஸோ இதுதான் இந்த நடராஜர் சிலை தான் உலக அளவில் புகழ்பெற்றது. ஆடவல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க பேர். ஓகேங்களா. நடராஜர் சிலைக்கு பேர் என்ன? ஆடவல்லான். பாருங்கள். ஸோ ஆடவல்லான் இதுதான் அதோட பேர். சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவை? சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தது? சமண சமயத்தை சேர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அந்த சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் வந்து அதுக்கு சான்றாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இந்த தாமரை தடாகம் அப்படிங்கிற ஒரு ஓவியம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சோழர் காலத்தில் பிராமணர்களுக்கு வரி விலக்காக அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சோழர்கள் காலத்தில் பிராமணர்களுக்கு வரி விலக்காக அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது? பிரம்மதேயம் அப்படின்னு அழைக்கப்படுது. பிரம்மதேயம். ஸோ இது பிராமணர்கள் கொடையாக தந்தது. இது தேவதானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து தேவதானம்.
இது என்னென்னா கோயில்களுக்கு வழங்கப்படுறது. பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கறது தந்த வரி விலக்கு நிலம். ஓகேங்களா, அவங்க வரியே செலுத்த தேவையில்ல அதில் வர விளைச்சலுக்கோ எதுக்குமே. தேவதானம் அப்படின்னா கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலம், கோயிலோட மெயின்டெனன்ஸ்க்காக. பள்ளிச்சந்தம்னு ஒன்று இருக்குது. இது வந்து சமண நிறுவனங்களுக்கு வழங்கப்படுறது, சமணர்களுக்காக கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. வேளாண் வகை ஒன்று இருக்குது. இது பிராமணர் இல்லாத உழவர்களுக்காக கொடுக்கப்படுறது, உழவர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்தில் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சோழர்கள் காலத்தில் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்படுற நிலங்கள் எல்லாமே தேவதானம் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ கோயிலோட பராமரிப்போ வழிபாட்டு செலவுக்கோ கொடுக்கப்படுறது தான் இது. சமண நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அது எக்ஸ்ப்ளனேஷன்லேயே. இருந்தாலும் கொஷினாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளிச்சந்தம், ஏன்னா கொஷின் எடுக்கிறது வேறு குரூப். ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்த கொஷின் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஒன்றுனா பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவேன். ஸோ கீழே இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேளாண் வகை நிலங்கள் என்பவை யாருக்கு சொந்தமான நிலம்? வேளாண் வகை நிலங்கள் என்பது யாருக்கு சொந்தமான நிலம் அப்படின்னா பிராமணர் அல்லாத உழவர்களுக்கு சொந்தமான நிலம். ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கான வரி செலுத்தணும். ஓகேங்களா, பிரம்மதேயத்துக்கு வரி செலுத்த வேண்டாம், ஆனால் இதுக்கு வரி செலுத்தணும். அடுத்தது, பாளையக்காரர் முறையை 1529 தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய மதுரையின் நாயக்க மன்னர் யார்? பாளையக்காரர் முறையை 1529 தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தின மதுரையின் நாயக்க மன்னர் யார்? ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் தான். ஸோ எத்தனை பாளையங்களாக பிரிப்பார்? 72 பாளையங்களாக பிரிக்கிறார். யார் இதுக்கு வந்து அரியநாதர் அப்படிங்கிற அவருடைய அமைச்சர் தான் இதுக்கு ஐடியா கொடுப்பார். பிற்காலத்தில் பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய ஊர் எது? பிற்காலத்தில் பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய ஒரு ஊர் அப்படின்னா காயல்பட்டினம். ஸோ தொடக்க காலத்தில் அது வந்து பாண்டியர்களின் துறைமுகமாக இருக்கும். அப்புறம் வண்டல் படிவு கொற்கை உள்நாடாக மாறினதால் பிற்கால பாண்டியர் காலத்தில் காயல்பட்டினம் முதன்மை துறைமுகமாக மாறுது. காயல்பட்டினத்திற்கு ஆயிரக்கணக்கான குதிரைகள் எந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன என மார்க்கோ போலோ குறிப்பிட்டிருக்காங்க. அரேபியா மற்றும் பாரசீகம். ஓகேங்களா, இந்த மார்க்கோ போலோ முதல்ல யார் அப்படின்னா வெனிஸ் நாட்டு சேர்ந்தவர். வெனிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பயணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம பயணின்னு தான் சொல்லுவோம் வெளிநாட்டிலேருந்து வரவங்கள. ஸோ அவர் தான் அவருடைய இதில் எழுதியிருக்கிறார். 88 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் இசை இயக்கம் வளர பாடுபட்ட முக்கிய சான்றோர் யார்? அண்ணாமலை செட்டியார். ஸோ 1943 தமிழ் இசைச்சங்கம் அதை வந்து தொடங்குறாரு. தமிழ் இசை மாநாடுகளை நடத்துகிறாரு. கர்நாடக இசையில் தமிழ் பாடலுக்கு முக்கியத்துவம் கிடைக்க அவர் பாடுபடுறாரு. அடுத்தவனா ஓலைச்சுவடிகளை தேடி அச்சிட்டு பதிப்பித்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஓலைச்சுவடிகளெல்லாம் தேடி அச்சிட்டு பதிப்பித்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டது யார்? உவே சாமிநாதையர். உவே சாமிநாதையர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? 1856 வெளிவந்த அந்த நூல் வந்து யார் எழுதுனது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். ராபர்ட் கால்டுவெல். ஸோ திராவிட மொழிகள் சமஸ்கிருத குடும்பத்திலேருந்து வேறுபட்டது, அது எல்லாம் ஒன்று கிடையாது. ஸோ இது வந்து தனித்தியங்கும், அதாவது தமிழ்னு தான் சொல்லணும், பட் அவர் திராவிட மொழின்னு சொல்லியிருக்காரு. தனித்தியங்கும் ஆற்றல் கொண்டது, இலக்கண சான்றோட இருக்குது அப்படின்னு நிறுவனார் அவர். அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் ராபர்ட் கால்டுவெல். தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1961. தமிழ்நாடு தொல்லியல் துறை 1961. இதுவே இந்திய தொல்லியல் துறை 1861. இதோட 100 வருஷம் முன்னாடி. ஓகேங்களா, 100 வருஷம் முன்னாடி 1861. அடுத்தது, தமிழ்நாட்டில் செப்பு கோடாரி கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு இடம் எது? தமிழ்நாட்டில் இந்த செப்பு கோடாரி கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு இடம் எது? பட்டறை பெரும்புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இது இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இது இருக்குது. ஓகேங்களா, திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பெரும்புதூர் அப்படிங்கிற இடத்துல இது வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாறை ஓவியங்களில் எவ்வகை உருவங்கள் காணப்படுது? கிருஷ்ணகிரி மாவட்டம் பாறை ஓவியங்களில் எவ்வகை உருவங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா
வேட்டைக்கருவி, மனித உருவங்கள்லாம் கிடச்சிருக்கு. பொருந்தல் அகழ்வாய்வு பானை ஓடுகள் எந்த மொழித்தொன்மையை காட்டுது? பொருந்தல் அகழ்வாய்வு பானை ஓடுகள் எந்த மொழித்தொன்மையை காட்டுது? தமிழோட மொழித்தொன்மையை காட்டுது. ஓகேங்களா? திண்டுக்கல் மாவட்டம் அந்த பொருந்தல் அகழ்வாய்வில் தமிழ் பிராமி, அதாவது தமிழி அப்படின்னு சொல்லப்படுற அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடச்சிருக்கு. நெல் நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடி அருங்காட்சியகம் எந்த கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது? கீழடி அருங்காட்சியகம் எந்த கட்டிடக்கலை பாணியில் அமைஞ்சிருக்கு? செட்டிநாட்டு பாரம்பரிய கட்டிடக்கலை. செட்டிநாட்டு, அதாவது சிவகங்கை மாவட்டம் கொந்தகையில் அமைக்கப்பட்டிருக்க இந்த உலகத்தரம் வாய்ந்த கீழடி அருங்காட்சியகம் அப்படிங்கிறது செட்டிநாட்டு பாரம்பரியம். ஏன்னா அங்கே இருந்துச்சுன்னா அந்த பாரம்பரியத்தெல்லாம் கட்டுவாங்க. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட இடைக்கற்கள் எந்த வகையான கற்களால் செய்யப்பட்டவை? கீழடியில் அகழ்வாய்வில் இடைக்கற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த வகையான கற்களால் செய்யப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அது படிகக்கல், குவார்ட்ஸ் கல்லால் செஞ்சுருக்காங்க. ஸோ வணிகத்தோட துல்லிய தன்மையை காட்டுறதுக்காக இந்த படிகக்கல் அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கோள வடிவ இடைக்கற்கள், அதெல்லாம் கோள வடிவ இடைக்கற்கள். கீழடியில் நெசவு தொழில் செழித்திருந்ததற்கான சான்றாக கிடைத்த பொருட்கள். கீழடியில் நெசவு தொழில் செழித்திருந்ததற்கான சான்றாக கிடைத்த பொருள்கள் அப்படின்னா தக்களி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிண்டில் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நூல் நுற்பதுக்கு பயன்படுற அந்த தக்களி, அப்புறம் எலும்பிலான ஊசி இருந்திருக்கு, நெசவு தறியோட பாகங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ என்ன இதை வச்சு சொல்கிறாங்கன்னா கீழடியில் நெசவு தொழில் அப்படிங்கிறது நல்லா போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வச்சு சுடுமண்ணால் ஆன உரை கிணறுகள் எந்த இடங்களின் அகழ்வாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க? சுடுமண்ணால் ஆன உரை கிணறுகள்லாம் எந்த இடங்களின் அகழ்வாய்வில் கிடச்சிருக்கு அப்படின்னா அரிக்கமேடு, இந்த கீழடி இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. அரிக்கமேடு, கீழடியில். ஸோ இதை வச்சு நம்ம நீர் மேலாண்மை எப்படி இருந்துச்சு, கழிவுநீர் வெளியேற்றிருக்கான சுடுமண் வளையங்கள், அது ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நகரமயமாக்கப்பட்ட இடங்களுக்கு தேவையானதெல்லாம் அது இருந்திருக்கு. அண்மையில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது? அண்மையில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட அந்த வெம்பங்கோட்டை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குது? அது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குங்க. விருதுநகர் மாவட்டத்தில் வைப்பாற்றோட கரையில் அமைஞ்சிருக்கு இந்த வெம்பங்கோட்டை. தமிழ்நாடு தொல்லியல் துறையின்படி தமிழ் பிராமி எழுத்துக்களின் காலம் எப்போதிலிருந்து தொடங்குது? தமிழ்நாடு தொல்லியல் துறையின்படி தமிழ் பிராமி, அதாவது தமிழி அப்படிங்கிற எழுத்துக்களின் காலம் எங்கேருந்து தொடங்குது, எப்போதிலிருந்து தொடங்குதுங்கிறாங்க? கிமு 6ஆம் நூற்றாண்டு. கிமு 6ஆம் நூற்றாண்டு. ஸோ அப்போ 6ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம எழுத்தறிவில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு அது வந்து பொருள் ஆகுது. கிமு 580 அந்த காலகட்டங்களில். ஓகேவா? ஸோ குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு மக்களே. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தர்மா அகாடமியில் அதற்கான வினாவங்கி புத்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் வாங்கி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புக்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டில் என்ன கொஷினுக்கு ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.